ஹேய் ஹாய்ங்க. உப்பு குழம்பு அப்படின்னு ஒரு குழம்பு இருக்குது. அது ஆக்சுவலாக எங்கள் வில்லேஜ் சைடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. ஐ மீன் வீட்டில் எல்லாருமே பண்ணுவாங்க. களிக்கு செம்மையாக இருக்கும், ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம், தக்காளி, அதுக்கப்புறம் மாங்காய், வெஜிடபிள்ஸ், எனி வெஜிடபிள்ஸ், ஐ மீன் கத்திரிக்காய், சீனா அவரைக்காய், அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூட வந்துட்டு கருவாடு சூப்பராக இருக்கும். எந்த மசாலா பொருளும் தேவையே இல்லை. அப்புறம் வந்துட்டு இதுக்கு முக்கியமான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக ஒரு பொருள் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு செம்மையான டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு. அது என்ன பொருள்னு கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எப்பயும் போல் ஒரு தாளிப்பு யூஷுவல் அந்த வந்துட்டு கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தக்காளியை வந்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருப்போம் கையிலேயே. ஸோ அதையும் வந்து பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி போடுறத விட மசிச்சு போட்டால் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சால்ட்டு போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு நல்லா வந்து பாயில் பண்ண விடணும், மூடி வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கருவாடு எடுத்து வச்சுருக்கோமோ அதை அப்படியே மேலே போட்டுற வேண்டியதான். அப்புறம் ஒரு கொதி வர மாதிரி மூடி வச்சு எடுத்துடணும். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பொருள் தான் நான் சொன்னது, கோதுமை மாவு. ஆக்சுவலாக எந்த குழம்புலையுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கோதுமை மாவு மட்டும் இல்லை, அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ராகி மாவு எது வேணால் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடைசியில் ஊற்றினா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் நான் வந்துட்டு களி கிண்டவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக களி கிண்டுறது வந்துட்டு எப்பயும் போல் யூஸ்வலாக கிண்டுறது தான். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்துட்டு அரிசி குருணை வந்து எடுத்துப்பாங்க. அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.